மிதுன ராசி அன்பர்களுக்கு வக்ர நிவர்த்தி பெறும் காலகட்டம். குரு வக்ர நிவர்த்திங்க. குரு வக்ர நிவர்த்தியில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். பாக்கியப்படியும் சரி, திருக்கணிதம்படி சனி பகவான் அங்கே வந்துடுறார். அப்போ சனி ரொம்ப நாளாக ஒரு கேஸு, ஒரு டிஸ்பியூட் போயிட்டுருக்கு. ஜெயிப்பேனா? இது கோச்சார கிரகத்தின் மூலம் சொல்கிறேன். நான் ஜாதகம் பார்த்தா இருக்குது, ஒரு சில பரிகாரம்லாம் அக்யூரேட்டாக இருக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்குது. அதனால் பொதுவாகவே டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, செக்லிஃப் சம்மந்தப்பட்டது. விஜய் ஆர்த்தி பிளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு வக்ர நிவர்த்தி பெறும் காலகட்டம். குரு வக்ர நிவர்த்திங்க. குரு வக்ர நிவர்த்தி எங்கே நடக்குதுன்னா உங்கள் ராசியில் நடக்குது. வக்ர நிவர்த்தினால என்ன சார் யோகம்? உங்கள் ராசிக்கு 5, 7, 9 பார்ப்பார். 5, 7, 9 பார்த்தா நிறைய நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. மனசு ரீதியாக, குடும்பங்கள் ரீதியாக, ஹாப்பினஸ் ரீதியாக நிறைய மாற்றம் நடக்கும். அதை பற்றி பார்ப்போம். குறிப்பாக இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். பாக்கியப்படியும் சரி, திருக்கணிதம்படி சனி பகவான் அங்கே வந்துடுறார். அப்போ சனி மற்றும் குருவின் ஆட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்ப்போம். பொதுவாக நல்ல பலனாகவே இருக்கின்றன, அதை பற்றி பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல காலம் எப்பொழுது பிறக்கின்றன? இப்பொழுது இதோ பிறக்கின்றன அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு பகவான் இருந்து 5, 7, 9 வலுப்படுத்தும் காலகட்டத்தில் மன மகிழ்ச்சி உண்டு. திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்பு, முதல்ல திருமணம் சம்மந்தப்பட்டு கூட்டு சம்மந்தப்பட்ட பேச போகிறேன். முதல்ல திருமண வாய்ப்புகள் இந்த ராசிக்கு அதிகம். ரைட், முதல்ல இந்த மிதுனம் சொன்னாலே ஒரு சில பேசிக் புரிதல் ஏற்பட்ட அந்த மற்ற சொல்கிற பாயிண்ட் புரியும். இந்த மிதுனம்னாலே மற்றவர்களை மகிழ்விக்கும் தன்மை உண்டு. ஞானம் அதிகம், நாலேஜ், ஸ்பான்டேனிட்டியில் டக்குன்னு யோசித்து கமெண்ட் பண்ணுற ராசி இந்த ராசிங்க. புரிஞ்சிக்காத மாதிரி இருப்பாங்க, ஆனால் சூப்பராக இருப்பாங்க. இவங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்லும் அட்வைஸ், மிதுன ராசிக்கார் சொன்னால் பொதுவாகவே அட்வைஸை கேட்கணும்பாங்க. ஏன்னா இது தகவல் சம்மந்தப்பட்ட 3ஆம் வீடு. சொல்லுகிற தகவல் டக்குன்னு இருக்கும். நிறைய பேர், ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தேன், அவங்க மனைவி மிதுன ராசி. நான் சொன்னேன், சார் மேடம் சொல்கிறத கேளுங்க அப்படின்னேன். ஏங்க சார், அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும். அவரும் சொல்லுவார், ஆமாங்க ஏதோ ஒன்று தெரிஞ்சு தெரியாமல் சொல்கிறாங்க, கரெக்டாக இருக்குங்க அப்படிம்பார். இந்த வாய்ப்பு அதிகங்க. இந்த ராசிக்கு ஞானம் அதிகமாக இருக்கிற ராசி. இந்த ராசி பாசமும் அதிகம். அதே மாதிரி ஏக்கம், பாசம், நளினம் இதெல்லாம் இருக்கிற ராசி. ஆண் பெண் இருந்தாலும் பெஸ்ட்டான ராசியில் இந்த ஒரு ராசி. நிறைய ராசியில் சொல்லுவோம், இதில் இது ஒன்று. இப்போ உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்டது வந்து இப்போ தாங்க கூட்டு சம்மந்தப்பட்டது இந்த ராசிக்கு இப்பொழுது ஒரு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது திருமணம் சம்மந்தப்பட்டதில் அற்புதமாக இருக்குது. 7ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு வந்து 7ஆம் எட்டின் பார்ப்பது திருமண வாய்ப்புகள் அதிகரிக்கும். திருமண உறவுகள் வலுப்படுகிற காலகட்டங்கள். நிறைய பேர்த்துக்கு உறவில் திருமணம் அல்லது விருப்ப திருமணம் ஏற்படுகிற காலகட்டங்கள். ஆக மொத்தம் திருமணத்துக்கு முத்தான வாய்ப்பு. ஒரு சிலருக்கு, சார் ஆல்ரெடி திருமண வாழ்க்கை சரியாக வரல, கசப்பில் இருக்குது, அடுத்த திருமண வாழ்க்கை இருக்குமா? நிச்சயமாக இந்த காலகட்டம் கோச்சார ரீதியாக இருக்கின்றன. பட் ஜாதகம் மற்ற அம்சம் பார்த்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். கோச்சாரத்தில் 9ஆம் வீட்டுக்கு குரு பார்வை வரும் காலகட்டத்தில் குருபலன் இருக்கின்றன. அதான் அங்கே ராகு இருந்தாலும் பிரிந்தவங்களுக்கு ஒன்று சேர வாய்ப்புண்டு. நிறைய பேர்த்துக்கு ரொம்ப வயசாக இருக்கும், சார் பெண்ணுக்கு 36, ஆணுக்கு 39, எங்களுக்கு நடக்குமா? யாராக இருந்தாலும் தசாபுக்தி அந்தரங்கள் வரும் காலகட்டத்தில் திருமணத்தை நடத்திட்டு போயிடும். சிலது விட்டு கொடுத்தால் வாழ்வு சிறப்பாக இருக்கும். அது நிறைய பேர் பார்த்திங்கன்னா திருமண காலத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி காலகட்டம். ரைட், இப்பொழுது உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கும் காலகட்டத்தில் சொத்து சம்மந்தப்பட்டது அனுகூலம் ஒன்று. இடம், வீடு, சொத்து இதே மைண்டில் நிற்கும். ப்ராப்பர்ட்டி வாங்கணும். குறிப்பாக பெண்கள்லாம் இருந்தால் நிலமாக இருந்தால் நம்ம இடமா இருக்கணுங்க அப்படிங்கிறது. சம்பாதிப்பு திறமை அதிகரிக்கும் இந்த ராசிக்கு. இப்போ பேச்சு திறமை அதிகரிக்கும். சம்பாத்தியம் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக இந்த ராசிக்கு வேலை இல்லை, சார் வேலைக்கு போயிட்டுருக்காங்கன்னு வைங்க, அவங்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 9இல் ராகுவோடு சேரும் காலகட்டத்தில் 6 ராகு 1 அப்படின்னா வெளிநாட்டு வாய்ப்புன்போம். வெளிநாட்டு வாய்ப்பு, ஒரு இடத்தை விட்டு விட்டு இன்னொரு இடத்தில் சர்ச் பண்ணுறது, மனதுக்கு பிடிக்காத வேலையை விட்டு இன்னொரு பக்கம் மாறுவது, இதில் புதுசாக கற்றுக்கிறது, கணினித்துறை, சினிமா சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த டிவி துறை, விஜே, ஆடிட்டிங், ஆர்ஜேவாக இருக்கிறாங்க. சினிமா துறையில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில காலம் சீரியலில் இருந்தால் கூட சினிமாவுக்கு போக வாய்ப்பு உண்டு. இந்த ராசிக்கு கலைத்துறை, பொதுவாகவே நடனம், இந்த ராசிக்கு நடனம் சம்மந்தப்பட்ட 5, 10, 5, 12 தொடர்பு, நடனம், பாட்டு, கவிதை, இசை நல்லா இருக்கு. இந்த ராசி எப்போவுமே ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணுவேன், கலைத்துறை உண்டு, அதை கண்டினியூ பண்ணால் சிறப்பாக வர ராசி இந்த ராசி. ஆனால் குறிப்பிட்ட இடத்துல மனசு மாறிக்கிட்டே, ரெட்ட மனசு, வேணுங்க வேண்டாங்க, குழப்பத்தை விட்டால் ஜெயிச்சிரும். இப்போ ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, செக்லிஃப் சம்மந்தப்பட்டது கவனம். தெரியாத முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு செக்லிஃப் இதெல்லாம் போடக்கூடாது, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாத காலகட்டம். உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி
9ஆம் அதிபதி 10ல் தர்ம கர்மாதிபதி யோகம். 9 தர்ம கர்மாதிபதி யோகம் என்ன சார் பண்ணும்? தர்ம கர்மாதிபதி யோகம் வந்தாலே சார் சபை சங்கத்தில் முதல் உரிமை கண்டு, கோயில் சம்மந்தப்பட்ட கும்பாபிஷேகம் நடந்தால் அங்கே முன்னுரிமை கிடைக்கும். உங்கள் குலம் சம்மந்தப்பட்டது ஒரு மீட்டிங்கில் முக்கியத்துவம் இருக்கும் காலகட்டங்கள். ஒரு 10 பேர் இருக்கிற சபையில் உங்கள் பேச்சு எடுபடும் கால சூழ்நிலை. ஆக மொத்தம் வளர்ச்சி அற்புதமாக இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம் நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னாங்க வேதிக் அஸ்ட்ராலஜியில் ப்ராக்டிக்கலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் இது நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் இந்தியாவில் எக்கச்சக்கமான பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நார்த் இந்தியன்ஸ்லேருந்து சவுத் இந்தியாவில் நிறைய குருமார்கள், குறிப்பாக ராமானுஜம் இன்ஸ்டியூட்டை சேர்ந்த ராமகர்ணன் இந்த புக்கை ரெஃபர் பண்ணியிருக்கார். அதே மாதிரி சின்னாலப்பட்டி தங்கவேல் ஐயா அவர் இந்த புக்குக்கு அவர் ஸ்டூடெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணி அவங்களும் என்கிட்ட பேசியிருக்காங்க. இந்த புக்குங்களை கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், நட்சத்திரங்கள், நட்சத்திரத்தை பற்றி தசாபுத்தி அம்சங்கள் அற்புதமாக எளிமையாக இருக்குது. ராகு கேதுன்னு படிக்கிறோம், அஸ்ட்ரானமிக்கில் இல்லை, எப்படி அஸ்ட்ராலஜியில் வருது? அந்த வெட்டும் பொல்லி என்ன, அது எது நார்த்து சவுத்து பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரைட், நெட்டில் ரிவ்யூ பார்த்துட்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்க பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இப்போ சார் தொழில் சம்மந்தப்பட்டது பார்ப்போம். சார் தொழில் செய்ய இப்போ அற்புத காலம் வருது. உங்களுக்கு டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸ் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸாக வச்சா ரொம்ப நல்லா இருக்கிற காலகட்டமாக இருக்குது. தொழிலை விருத்தி பண்ண விவசாயம், அக்ரிகல்ச்சரில் ஆடு மாடு சம்மந்தப்பட்ட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். உடல் உழைப்பு சம்மந்தப்பட்ட எந்த தொழிலும் வெற்றியடைய வாய்ப்புண்டு. நிறைய பேர் இப்போ இந்த ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ட்ரேடிங்னா வாங்கி விற்கிறது. அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அது இன்வெஸ்ட்மெண்ட் வேறு, டே ட்ரேடிங் வேறு. நிறைய பேர் டே ட்ரேடிங் எல்லாத்துக்கும் செட் ஆகாதுங்க. பணத்தை விட்டவங்க பல பேர். நான் இது பெங்களூரில் ஒரு ஐயா, பேர்லாம் வேண்டாம், இது வாய்க்க வாய்ப்புண்டு. மிதுன ராசிக்காரர் பணத்தை பெரிதாக இழந்தார். நான் சொன்னேன், சார் ஏன் சார் இந்த இதில் அவ்வளோ சம்பாரிச்சு? இல்லைங்க, ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் படித்தேன், பெரிய லெவலில் வரும்னு. லட்சக்கணக்கில் இழந்திருக்காங்க. அப்போ அது தெரிஞ்சால் பண்ணுங்கள். அந்த கிரிப்டோவில் போட்டு நாங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் பண்ணணும். ரைட். அப்போ கண்ணுக்கு தெரிந்த உங்களுக்கு பொருளாக, நகையாக, இடமாக, வீடாக வாங்கலாம். வண்டி வாகனம்ங்கிறது இப்போ செகண்ட் ஹேண்டு சம்மந்தப்பட்டது, செகண்ட் ஹேண்டு வீடு சம்மந்தப்பட்டது, இல்லை இடங்கள் சம்மந்தப்பட்டது, இல்லை இறந்தவர்கள் சொத்து, பூர்வீக சொத்து அற்புதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் இந்த பயன் சொல்கிறது புரியும். ஸோ ரொம்ப நாளாக ஒரு கேஸு, ஒரு டிஸ்பியூட் போயிட்டுருக்கு, ஜெயிப்பேனா? இது கோச்சார கிரகத்தின் மூலம் சொல்கிறேன். நான் ஜாதகம் பார்த்தா இருக்குது, ஒரு சில பரிகாரம்லாம் அக்யூரேட்டாக இருக்கும். கோச்சார ரீதியாக ஜெயிக்க வாய்ப்பு உண்டு. உடல்நிலை, மருத்துவம் சம்மந்தப்பட்டதில் நிறைய சர்ஜரி லெவலில் வந்து நிற்கும். மீண்டு வந்துடுவேனா? நிச்சயமாக மீண்டு வர வாய்ப்புகள் ஏற்படுகிற காலகட்டம். நான் ஒரு சில இந்த ராசியை பார்க்கும்போது சொன்னேன், உங்கள் வீட்டில் சங்கு வச்சுருப்பீங்க, சங்கில் எடுத்து கொண்டு போய் ராமேஸ்வரத்தில் போட்டு வாங்கன்னு சொன்னேன். கேன்சர் லெவல் போனவங்களுக்கு மீண்டு வந்திருக்கு. அவங்க இன்னும் சொல்லுவாங்க, அது எப்படி சங்கு சொன்னீங்கன்னா, இல்லை பிளானட்டரி காம்பினேஷன் தாங்கன்னு. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த தோஷமும் இருந்தால் விலக வாய்ப்புண்டு. குறிப்பாக ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எப்போவுமே இருக்கும். ப்ளட் சர்க்குலேஷன் ரெண்டையும் எப்போவுமே கட்டுக்குள் வைக்க வேண்டிய ராசி இந்த ராசி. சின்னதாக கண்ணில் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வந்தாலும் சரியாக போயிடும். இதுதான் உங்களுக்கு பொது பலன். உங்களுக்கு இந்த வருடத்தில் குறிப்பாக இந்த குரு வக்ர நிவர்த்தியில் இருக்கும் யோகம், குரு பகவான் தட்சிணாமூர்த்தி, குறிப்பாக ஒரு வராகி அம்மன் அல்லது பைரவர் வழிபாடு ஒரு முறை செய்துவிட்டால் வளர்ச்சியாக இருக்கும். குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பிறக்க, குறிப்பாக குருபலம் வந்ததால் குழந்தைக்கு முயற்சி செய்தால் அற்புத காலகட்டம் வந்துவிட்டன. இது உங்களுக்கு சூப்பரான டைம். வேறு கேள்விகள், சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜோதிடம் பார்க்கணும், ஸ்க்ரீனில் தெரியும் எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.